ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணதோடு வந்து அந்த vlog-அ ஃபினிஷ் பண்ணிட்டேன். அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது அதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு, வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதை வந்து ஒரு செப்பரேட் vlog-ல போகலான்னு சொல்லிட்டு அதோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி பிரியாணி பண்ணிவிட்டு ப்ரானை வந்து அந்த டைகர் ப்ரான்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி பிரியாணி அதுலேயும் அதுவும் எல்லாத்துமே ஃபிஷ்ஷை வச்சு ஃபிஷ் ஐட்டம்ஸ் ஃபிஷ்ஷு ப்ரானு அதெல்லாம் வந்து இது பண்ணி பிரியாணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு லேயர் பிரியாணி தான் பண்ணேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணோட ஃபைனல் இது. ஸோ ஆக்சுவலி வரும்போதே பார்த்தீங்கன்னா இது வாங்கி வச்சது வந்து அந்த பாதாம் மில்க் அந்த டின்னாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ரோஸ் மில்க் பாதாம் மில்க் அதெல்லாம் குடிச்சு பல வருஷங்கள் ஆகுது. ஸோ அதனால் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் நிறைய பாட்டிலில் வந்திருக்கு. நிறைய ஸ்வீட் கடையிலலாம் குட்டி குட்டி பாட்டிலில் சின்ன வயசில் சரவணா ஸ்டோர்ஸ் போகும்போது டம்ளரில் விற்று பார்த்துருக்கேன். டம்ளரில் மூடி போட்டு வச்சுருப்பாங்க. பட் அதெல்லாம் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடிக்கிற அளவில் திங்க் இது வந்து எசன்ஸ் போட்டு தான் கலக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இது வந்து அந்த தாகத்துக்கு நல்லா ஜில்லுன்னு இதில் அந்த சாரப்பருப்புலாம் கொஞ்சம் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. ரோஸ் மில்க்கும் சரி இதுவும் சரி டேஸ்ட் வந்து அடிச்சிக்கவே முடியாது, சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அதை குடிச்சிட்டு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெம்பாகி வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோம். ஸோ கொஞ்சம் லேட்டாக சமைக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு குடிச்சிட்ருக்கேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. பட் பசங்களுக்கு வந்து அந்தளவுக்கு விருப்பமாக குடிக்கல அவங்க. இதுன்னு இல்லை, அவங்க வந்து அந்த ஃப்ரூட் ஜூஸை குடிச்சு பழகினதுனால அதையே வந்து அவங்க விரும்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் அவங்களுக்கு புதுசாக இருக்குது. இந்த கோழி குஞ்சு வாங்கினோம், அதை டெய்லி 2 தடவை பெருக்கி துடைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அது வாங்கியாச்சு, அதை திருப்பி கொடுக்கவும் மனசு இல்லை, அது வளருது. ஸோ அதனால் இப்போ இந்த பிராய்லர் குஞ்சு இந்த கலராக இருக்கும் பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் உயிர் வாழும்னு சொல்லுவாங்க. பட் இந்த நாட்டுக்கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்தாரா, ஸோ அதனால் அது வீட்டையே சுற்றி வந்துட்டுருக்கு. அது வந்து அந்த பாக்ஸ்குள்ளேயும் இருக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அது என்ன பண்ணிகிட்ருக்குதுன்னு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அரிசி கொஞ்சம் பொடி பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் அது இருக்குது. அது இருக்கிற இடத்தையும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு ஆல்மோஸ்ட் நல்லா வளர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் பெரிய சைஸாக கூண்டு மாதிரி பண்ணி ஆக்சுவலி கூண்டில் வைக்கலாம் தான் இருக்கும். பட் சிங்கிள் பெட்ரூம்ன்றதுனால நமக்கு அதுக்கு செப்பரேட்டாக பால்கனியில் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஸ்மெல் அதெல்லாம் அதோடையே இருந்துடும். இப்போ ஹாலில் வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து க்ளோஸ்டு ஸ்பேஸாக இருக்குது, அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து இது ஊளி மீன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து அதாவது ஒரு ஏரியாவில் ஒரு பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் சின்ன வயசுலேருந்து சொல்லி பழகிறது வந்து இது ஷீலா மீன் சொல்லி தான் பழகிருக்கோம். அந்த பெருசாக காட்டினது நான் சொன்ன வேர்ட்ஸ் தான் பாறை மீன். அதுதான் வந்து எங்கள் அம்மா எங்கள் மாமியார் எல்லாருமே இதே வேர்ட்ஸ் தான் சொல்லி நானும் பார்த்துருக்கேன், நானுமே கேட்டிருக்கவும் செஞ்சுருக்கேன். ஸோ அதுதான் அந்த குட்டி மீன் இருக்குது பாருங்கள், அந்த வெள்ளைக்கிழங்காவோட குட்டி, அதுவும் கடையிலேயே அந்த பேர் தான் சொன்னாங்க. நான் தெரியல எனக்கு பேர். நான் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது அவங்களும் அதே தான் சொன்னாங்க, இந்த வெள்ளைக்கிழங்கானோட குட்டி அப்படின்னாங்க. அது மேபி ஒரு ஏரியாவில் ஒரு பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கேன், ஒரு ஏரியாவில் ஒரு பேர் சொல்லுவாங்க ஃபிஷ்ஷுக்கெலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீலா மீன் கட் பண்ணும்போது சில பீசஸ்லாம் செதறிச்சு பார்த்திங்களா, அதை வந்து மசாலா போட்டு 65 மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா என்கிட்ட ஷார்ப்பு கத்தி இல்லாததுனால அது சரியாக கட் பண்ண முடியல. ஸோ அதனால் சிலதெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துருச்சு, கொஞ்சம் கட்டியாக அந்த ஃபிஷ்ஷோட பீசஸ் மாதிரி. ஸோ அதை பொரிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு அதை ஃபிஷ்ஷு 65 பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராபெரி பசங்க சாப்பிட்டு ரொம்ப மாதங்கள் ஆகுது. குவைத்தில் இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது நிறைய கிடைக்கும் ஆஃபரில். ஸோ இங்கே வந்து அந்த மார்க்கெட்டு காவங்கரை மார்க்கெட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ அதனால் அதை வாஷ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப புளிப்பாக இருந்தது. என் பொண்ணு எப்படி தான் அது சாப்பிட்றான்னு தெரியல, என்னால் சாப்பிடவே முடியல. சரின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், ஐஸ்கிரீமோடு கலந்து மில்க் ஷேக் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். எத்தனை பேருக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஸ்ட்ராபெரி பொறுத்த வரைக்கும் நல்ல கலராக இருக்கும், டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா புளிப்பு பழம். குவைத்தில் இருந்த வரைக்கும் கொய்யா பழம்லேருந்து
மாதுளம்பழம்லேருந்து ஆப்பிள்லேருந்து எல்லா பழமும் பார்த்திங்கன்னா புளிப்பு டேஸ்ட்டு தான் மெயினாக இருக்கும். இனிப்பு வந்து சும்மா சட்டிலாக லைட்டாக இருக்கும். பட் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பழம் எல்லாமே பார்த்திங்கன்னா இனிப்பாக தான் இருக்குது. அது எப்படின்னு தான் தெரில, எல்லாமே ஸ்வீட். அது நல்ல விஷயந்தான். அது எப்படி அங்கே வந்து எல்லாமே புளிப்பு, நமக்கு வந்து அந்த புளிப்பு சாப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு புளிப்பாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட்டான பழங்கள் நிறைய இருக்குது. சப்போட்டா பழம், கொய்யா பழம் எல்லாமே ஸ்வீட் டேஸ்ட். ஸோ 65 ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு ஒன்றும் மசாலாலாம் ஒன்றும் இல்லைங்க. எப்போவுமே நான் போடுறது ஒரே மசாலா தான். மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, 65 பொடி ஏதாவது இருந்துன்னா போடுவேன். அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக அந்த புளிப்பு டேஸ்ட்லாம் அதிலே வந்துடும். வேணுன்னா நீங்கள் லெமன் புழிஞ்சிக்கலாம் அதில், இல்லைனா கூட அவசியம் கிடையாது. 65 மசாலா பேக்கெட் இருந்ததுன்னா அதுலேயே அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டு இருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த கடாய் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருந்தது. ஆக்சுவலி இதே மாதிரி கடாய் வந்து நான் குவைத்தில் வச்சுட்டு இருந்தேன், அதை அங்கேயே போட்டு வந்துட்டேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கருப்பு கலர் ஆகிடுச்சு. வெள்ளையாக இருந்தது கருப்பு கலர் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதையும் ஆக்கிட்டுருக்கிறேன் இப்போது. இது வந்து இந்த இண்டோலியம் கடாய் வந்து வெள்ளையாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த இண்டோலியம் கடாய் தான் அது. பட் நான் அதை வந்து கருப்பாக்கிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு என்னமோ அது தேய்க்க முடியல, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அது கஷ்டமாக இருக்குது அதை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு. அதனால அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ எப்போவுமே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அப்படின்னு பண்ணுறதுனால இந்த வாட்டி ஒரு சேஞ்ச் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதை பண்ணிவிட்டு நம்ம போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு புது ட்ரெஸ்ஸு. இது வந்து இந்த ஆவாசான்னு சொல்லிட்டு நம்ம ரிலையன்ஸ்லலாம் வாங்குவோம் பார்த்திங்களா, அந்த பிராண்ட் தான். பட் இது நான் வந்து ஷாப்பி பெஸ்டோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜில் வந்து வாங்கியிருந்தேன். அவங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆவாசா பிராண்டோட குர்தாஸே பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. அந்த அம்ப்ரலா டைப்பு, சைட் கட் டைப்பு, அந்த மாதிரி நிறைய இருந்தது. நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய இருந்தது கலெக்ஷன்ஸு. சல்வாஸ்லேயும் நிறைய வச்சுருந்தாங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா நாமினலாக இருந்தது. ஸோ இதில் பிரியாணி செய்ய ஆரம்பித்தாச்சு. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னா, அந்த மீன் வறுத்த எண்ணெய் இருக்குது பார்த்திங்கன்னா, மீன் பொரிச்ச எண்ணெய், மீன் வறுத்த எண்ணெய். ஸோ அதை வந்து ஊற்றி தான் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலாலாம் ரெடி பண்ண போகிறேன். அந்த ஹோல் கரம் மசாலாலாம் போட்டு, ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் லேயர் தான் பண்ணுறதுனால இதோட ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாகவே அந்த ஆயிலில் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஆயிலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபிஷ் பிரியாணி வெறும் பிளெயின் பிரியாணி பண்ணிங்கனாலுமே அதில் வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ளேவர் வந்துடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நான் யூஸ்வலாக ஃபிஷ் பிரியாணி பண்ணுற முறை. எனக்கு எப்படி ஆக்சுவலாக பண்ணுவாங்கன்றது தெரியாது. பட் நான் ஒரு யூடியூப் சேனலில் ரொம்ப வருஷம் முன்னாடி பார்க்கும்போது அங்கே அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஃபிஷ்ஷை பொரிக்கிறதோ இல்லை வறுக்கிறதோ அந்த எண்ணெயை எடுத்து ஊற்றி பிரியாணி பண்ணிவிட்டு ஒரு லேயராக வச்சுட்டு அந்த ஃபிஷ்ஷு லேயருக்குள்ளே வச்சுட்டு தம் வச்சிட்டோன்னா அது வந்து ஓரளவுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். அது ஃபிஷ் பிரியாணி ஆகட்டும், எந்த பிரியாணி ஆகட்டும், செஞ்ச உடனே விட இப்போ மத்தியானம் செய்கிறேன்னா நைட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஃப்ளேவர் இறங்கி பார்த்திங்கன்னா அந்த ஈவினிங் டைமில் சாப்பிடும்போது ரொம்பவே அற்புதமாக இருந்தது அந்த ஃபிஷ் ஃப்ளேவரோட. ஸோ ரீசெண்டாக அந்த சில பாட்டு பாடி வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், ஃபோட்டோஸ்லாம். ஸோ இந்த ட்ரெஸ் போட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். என்னமோ இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப, சில கலர்ஸ்லாம் வந்து ஃபேஸை பிரைட்டாக காமிக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி இந்த கலர் வந்து என் ஃபேஸில், என் கிச்சனுக்கு மேட்சான கலர். அந்த கிச்சனில் போட்டிருக்க அந்த ப்ளையோட சேம் மேட்ச்சு. ஸோ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. என்னன்னா நான் செய்கிற பிரியாணி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட்டாக, காரெல்லாம் இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு கலரே வரமாட்டேங்குது, ஒயிட்டாக இருக்குது. ஸோ ஐ திங்க் காஷ்மீரி சில்லி போட்டால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன். இது அடியில் கொஞ்சம் எடுத்து விடுறேன். ஏன்னா இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அடியிலேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலெலாம் கொஞ்சம் இறங்கி அந்த காரெல்லாம் கொஞ்சம் ஈக்குவல் ஆகி நல்லா உதிரியாக வந்துச்சு. அந்த சுட எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். அடியில் கொஞ்சம் பேஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரைலாம் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் உடையாமல் வேற எடுக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை விட பார்த்திங்கன்னா ஃபிஷ் பிரியாணி இது முடிஞ்சுது. ஸோ அடுத்தது வந்து கொஞ்சம் நிறைய வேறு மீன்லாம் வாங்கியிருந்தேன் பார்த்திங்களா. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா காணாங்கெளுத்தி ஃப்ரை பண்ணுறதுக்காக
காணாங்கெளுத்தி மீனாவது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இது ஆக்சுவலி வேறு ஏதோ ஒரு பேர் கமெண்ட்டில் பார்த்தேன், எனக்கு அது ஞாபகம் இல்லை சரியா. காணாங்கெளுத்தி மீனாவது ஓரளவுக்கு சிசரில் கட் பண்ணி இது பண்ணிடலாம். ஆனால் பாறை மீன் கட் பண்ண பாருங்கள், நேற்று தான் ஆக்சுவலி கட் பண்ணேன், வீடியோ ஷூட் பண்ண முடியல. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், கை ஃபுல்லாக 2 கையும் கிழிச்சிருச்சு. அது தோல் அவ்வளோ பாறை மீன் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் அது தோல் மேலேயும் முள் இருக்குது. அது வந்து கட்டே பண்ண முடியல, அது எனக்கே தெரியாமல் எல்லா இடத்துலையும் கட் ஆகிட்டு நான் சாப்பிட்லான்னு உட்காரலாம், தோசை தான் சாப்பிட்றேன், அவ்வளோ கையெல்லாம் எரியுது, எங்கெங்கெல்லாம் கட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. தோலையே என்னால் உரிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதுனா டக்குன்னு நான் ஈஸியாக கட் பண்ணிட்டேன், சிசர்லேயே கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு தலை போடலான்னு நினச்சேன், பட் ஃப்ரை தானே, தலையை எப்படியும் சாப்பிட மாட்டாங்க. இப்போ குழம்பு வைக்கிறோன்னா இது 2 பீஸாக போட்டு தலையோடு சேர்த்து வச்சிடலாம், இது ஃப்ரை தான் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த ஸ்கேல்ஸ் இருக்காது, செதில்கள் இருக்காது. செதில் உள்ள மீன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சங்கரா மீன் அந்த மாதிரி மீன்னா வந்து செதில் இருக்கிறது கஷ்டம். ஸோ இது மேலே கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சடனாக கை கட் ஆகிடுச்சு டக்குன்னு. ஐயோ துடிச்சிட்டேன் நான். நிறைய வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்கள். இது வந்து போய் ஒரு கம்ப்ளைண்ட்டாகவும் பார்த்திங்களா நான் கை கட் பண்ணிட்டேன் அப்படின்னும் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. இதை நம்ம தான் கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்கணும். பட் ஸ்டில் வந்து சில பெயின்ஸ் ஆர் அன்னோன். சில என்ன சொல்கிறது, இது அடுத்தது இதை வச்சு தான் நான் மசாலா போடணும், மிளகா பொடி இருக்கும். இது மாதிரி தானே நம்ம அம்மாக்களும் சரி எல்லாருமே வந்து இதெல்லாம் கோத்ரூ பண்ணி தான் வந்திருப்பாங்க. பட் குக்கிங் இஸ் நாட் ஈஸி, சாதாரண விஷயமே கிடையாது. சமைக்கிறது நிறைய ஆண்களும் சமைக்கிறாங்க இப்போது. எல்லாருக்குமே பொதுவாக தான் சொல்கிறேன், சமைக்கிறது வந்து இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக சமைக்கணும். அப்படியே இருந்தாலும் அது ஒரு ஈஸியான வேலையே கிடையாது. இந்த ஃபிஷ்ஷு வாங்கினேன், நிறைய வெட்டுக்காயங்கள் தான் என் கை ஃபுல்லாக ஒரு மீனையும் க்ளீன் பண்ணும்போதும். ஸோ இதுக்கு அடுத்தது மசாலா போடும்போது ஐ திங்க் இந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லோரும் தூங்கிட்டாங்க. நான் நைட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் இதெல்லாம் நான் செஞ்சேன். எல்லோரும் இது அதுக்கப்புறம் அவங்கள எழுப்பி நீங்கள் மசாலா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, அதனால் சரி, அதுக்காக நான் வந்து ஒரு பெரிய தியாகின்லாம் சொல்ல வரல. ஸ்டில் இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக இது வரைக்கும் நிறைய மதர்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமா சொன்னது கிடையாது. நம்ம சின்ன வயசில் சொல்கிறேன், கை கட் பண்ணிக்கிட்டேன் அதனால் அடுத்த வேளை சமைக்க முடியாது அப்படின்னு சொன்னது கிடையாது. ஸோ அதனால் இது மாதிரி ஏதாவது ஒன்றுனா அதை வந்து அட்லீஸ்ட் அந்த சமைக்கிற சாப்பாடை ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும்போது அந்த வழிகள்லாம் வந்து பெருசாக தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதான் எப்பவுமே சமைக்கிற கஷ்டத்தை வந்து சாப்பிட்றவங்கக்கிட்ட சொன்னால் அந்த சாப்பிட்றவங்களுக்கு அந்த சமைக்கிறவங்களோட கஷ்டம் மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த சாப்பாடோட ருசி தெரியாதான். ஸோ அந்த மாதிரி என்றைக்குமே வந்து சமைக்கும்போது ஏற்படுற அந்த காய்கறி கட் பண்ணும்போது ஏற்படுற அந்த கட்டோ இல்லைன்னா அந்த நிறைய வாட்டி சூடு வச்சுப்பேன் நான் அந்த பாத்திரத்துலலாம். அந்த பிடிக்கும்போது இந்த சாதம் வடிக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் வந்து வடித்து தான் சாப்பிடுவேன், பல வருஷங்களாக கல்யாணம் ஆனதுலேருந்தே வடித்து தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் எனக்கு என்னென்னா வடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். எனக்கு அந்த பாத்திரம் அந்த வடிக்கிற இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. அதனால் நான் இப்படின்னு வச்சுட்டே இருப்பேன். அது பழகிறேன். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு வடிக்க கற்றுக்கிட்டேன். பட் ஸ்டில் அது வந்து அதை சுட்டுப்பேன், அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன், இது எங்கள் வீட்டுக்கார் பார்ப்பாரா என்றது தெரியல. பட் ஸ்டில் சில விஷயங்கள் வந்து இட் ரிமைன்ஸ் அன்னோன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கடம்பா மீன். இதெல்லாம் வந்து வெவ்வேறு நாட்கள் நான் வந்து க்ளீன் பண்ணுது. எல்லாமே வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை நம்ம ஒரே நாளில் க்ளீனும் பண்ண முடியாது. இது எனக்கு பழக்கம்தான். ஃபிஷ்ஷுன்றதுனால ஐ திங்க் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது கடம்பா மீன் ரொம்ப ஈஸிங்க க்ளீன் பண்ணுறது, பிரச்சனையே கிடையாது. இந்த சென்டர் பார்ட் இருக்கும், அதை மட்டும் இப்படி உருவி எடுத்துட்டிங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று வரும், அதை எடுத்துகிட்டு மேலே தோலை கட் பண்ணிட்டிங்கன்னா ஓகே ஃபினிஷ். ஆனால் நான் வாங்கியிருக்கிறது பொடி கடம்பா மீன். பொடினா பொடி அவ்வளோ, ஒரு விரல்லையே பாதி ஃபிங்கர் தான் வருது. அதை க்ளீன் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? அது உள்ள அவ்வளோ மை வேறு, ஒன்றுத்துக்குள்ளேயும் மண் வேறு. ஸோ அதெல்லாம் இதுதான் ரொம்ப டைம் ஆச்சு. மற்ற இந்த பாறை மீன் வந்து ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட் பிளேஸு. ரெண்டாவது வந்து அந்த ஷீலா மீன் கூட அவர் அந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் அப்படி கட் பண்ணி முடிச்சிட்டாரு. மேபி அந்த கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் இது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நைட்டெல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒயிட்டாக ஆகிற அளவுக்கு நல்லா 2-3 தடவை நல்லா தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரிங்காக சொல்லிட்டு தொக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் குட்டி குட்டி பீஸாக பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டேன்.
ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது, நான் இதை கேட்குறேன். ஸோ என்னோட வியூஸை நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு படித்த பொண்ணு வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாமா, இல்லை அவள் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போகணுமா? இது வந்து என் மைண்டில் என்றைக்குமே ஓடிக்கிட்டே இருக்கிற விஷயம். நான் வந்து என்னுடைய சொந்த ஓன் வெளில தான் பார்த்தீங்கன்னா நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு ஒரு 5 வருஷம் தான் ஒர்க் பண்ணேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் மேரேஜுக்கு அப்புறம், குழந்தைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் மேனேஜ் பண்ணவே முடியல. மல்டி டாஸ்க் நிறைய பேர் பண்ணுறாங்க, பட் என்னால் முடியல. ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருந்திருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும். மேபி நான் வேலைக்கு போயிருந்தேன்னா ஒரு வேலை இன்னும் ரொம்ப பெரிய பொசிஷனில் இருந்திருக்கணும். இப்போ வந்து ஒரு சாதாரண யார் வேணாலும் நான் பண்ணுற வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஃபேமிலி இது வந்து ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் மை ஃபேமிலி. இன்டர்ன் வந்து அவங்க வந்து வீட்டில் ஒருத்தர் வந்து மணி ஏர்ன் பண்ண போனால் போதும். ஸோ எல்லாருமே வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டோன்னா வீடு வந்து ஒரு ஸ்டேயிங் பிளேஸ் ஆகிடும் அப்படின்னும் சம்டைம்ஸ் எனக்கு வந்து தோணும். ஸோ காலையில் எழுந்து நான் வந்து ஹஸ்பண்டுக்காக பசங்களுக்காக செய்கிறேன்னா இன்டர்ன் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிட்டு மணி எனக்காக தான் செஞ்சுட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒரு கிவ் அண்ட் டேக், ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கிறதுல வந்து தப்பு இல்லை அப்படின்னு தோணுது. ஸோ உங்களோட வியூஸ் என்ன அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் உமன் வீடியோவும் பார்த்துக்கிறாங்க, ஃபுல் ஃப்ளெஜ்டாக வீடியோவும் பார்த்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலே அது எப்படின்றது தெரியல. ஸோ ரொம்பவே அமேசிங் அது. ஆக்சுவலி என்னால் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே மேனேஜ் பண்ண முடியல. ஏதாவது ஒரு டைமில் வந்து கோவத்தில் பசங்களையோ இல்லைனா வீட்டுக்காரையோ வேலைக்கு போகிற டைமில் சொல்கிறேன். ஸோ அது வந்து பண்ண முடியாததுனால தான் நான் வந்து இதை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். அட்லீஸ்ட் இதை வந்து நம்ம வந்து 100% பண்ணுவோம் அப்படின்னு இதையுமே 100% பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்றைக்குமே நமக்கு வந்து ஒரு விஷயம் நமக்கு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஸோ அதை பற்றின ஃபர்தர் டவுட்ஸ் இல்லாமல் இவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு யோசிக்காமல் ஸோ நமக்கு பிடிச்சதை வந்து நம்மளோட லைஃப்பை வந்து பர்சியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், இதர் ஒர்க்கிங் ஆர் பீயிங் ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இதே மாதிரி வீடியோவில் சந்திப்போம். பை.